ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை என்னென்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒன் பை ஒன்றா வந்துட்டுருக்கு. பயங்கரமான சம்பவங்களாக இருக்கு போல இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இனிமேல் வந்து ப்ரொமோ வரல, நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ப்ரொமோனோட நிறுத்திருக்கு, என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தளரும் நான் நினைச்சேன் நடந்திருக்கு. ஏன்னா தளரும் வந்து தலைக்காகறது முன்னாடியே கொடுக்கப்பட்டது. முன்னாடி தளரும்க்கு யாரும் போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ஒருத்தராக போக ஆரம்பித்தாங்க. அதுவும் குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு அன்பு கேங்கு ஆரம்பித்து வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தாங்க. நேற்றுலாம் வந்துட்டு விஜய் பார்வதி உள்ளே போய் படுத்திருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே அரோராங்க தான் இருப்பாங்க. நிறைய இதே அதாவது தளருமா இல்லை இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு அடிஷ்னல் பெட்டா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா. வெதர் அதுக்கு ஒரு பூட்டு போடுற மாதிரியும் அதுக்கு ஒரு லாக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் தளரும் ப்ரைவசி அது வந்துட்டு தலைக்குண்டான விஷயங்கள், அங்கே நீங்கள் போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. மேபி அதுக்கு பூட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் தகவல் வருது. அது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கிடச்சிருக்குன்னு ஒரு அப்டேட் வருது. வாவ், என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா அந்த சாங் டீகோடிங் பண்ணும்போது காலாவனத்தை உட்காந்துருப்பாரு. முந்தானைய மோந்துன்னு ஏதோ சொல்கிறாரு பாருங்க. அப்புறம் மாதிரி ஒரு போய் தனியாக யோசிச்சிருப்பாரு. கன்னித்தூவு போனா அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பாட்டு வந்திருக்கு, அடிக்கிற கை அணைக்குமா. அவங்களுக்கு தெரியாது அணைக்குமா அடிக்கிற கை ஏதோ சொல்கிறாங்க பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்களே. ஸோ அதுக்கு உண்டான அப்ரிசியேஷனாக அது அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு எந்த இதுலேயும் கிளாக் டாஸ்க்லேயும் ஒரு சில விஷயங்களை பண்ணாங்களே, அந்த டான்ஸ் இதெல்லாம். ஸோ அதுக்கெலாம் அப்ரிசியேஷன் வருது போல இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன். அதேமாதிரி டபுள் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா விக்ரம்க்கு ஒரு அப்ரிசியேஷனா. எதுக்காக? நேற்று ஒரு ட்ராமா பண்ணியிருப்பார்ல, எஃப்ஜேவர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. அப்போ மடக்கத்தை வச்சிருன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு கண்டிப்பாக கடவுள் அந்த சபரிக்கு என்ன கொடுத்தாரோ அதை கண்டிப்பாக எனக்கு கொடுப்பார் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணார். என்னன்னா இது அப்படியே தெரியுது. இப்போ பயங்கரமான ட்ராமா ஆர்டிஸ்டாக இருப்பார் போல இருக்குது. ஆனால் உண்மையிலே வந்து நம்ம விக்ரமை வந்துட்டு கண்டிப்பாக இடம் போடவே முடியாது. சூப்பரான ஒரு கேம் ஆடுற ஒரு திறமையான ஒரு பர்சன், கேமர், ட்ரூ கேமர். விஜய் பார்வதிலாம் கிட்ட கூட நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை எங்கே நடிக்கணும், எங்கே அழணும், எங்கே கோவப்படணும் எல்லாமே தெரியுது அவருக்கு. அதான் எப்படி சொல்லியிருப்பார், இந்த டாஸ்க்கை வின் பண்ணி தான் சுபியோட ஃபேமிலி தான் வர வைக்க நினச்சிருக்காருன்னு. அங்கே கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விஷயத்தை பாருப்பா வின் பண்ணார், ஆனால் விக்ரமோட ஃபேமிலி வராமல் சுபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சுபிக்ஷா வந்துட்டு புரியுது அவங்களுக்கு. சுபிக்ஷா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு இதுலேருந்து வந்திருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ண அவங்களையும் கிராப் பண்ணிக்கலாம். பயங்கரமான கேம் பிளானாக இருக்குது விக்ரம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இப்போ வந்து அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு. ஏன்னா பரவாயில்ல, செஞ்ச தப்பு ஒத்துக்கிட்டு நீங்கள் வந்து சாரி கேட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனி வந்துட்டு நம்ம சாண்ட்ரா கிட்ட வந்து சாரி கேட்ட மாதிரி ஒரு சில அப்டேட்லாம் வருது. இது அப்போ வந்து சாண்ட்ராக்காக உண்டான விஷயமா? சாண்ட்ராக்கு வந்துட்டு ஒரு வேளை வந்து அந்த ரைம்ஸ் பாப்பா ரைம்ஸ் எல்லாம் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு கனி வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்திருக்குமா என்னென்னு தெரியல. ஆனால் கனி வந்துட்டு சாரி சொன்னதாக வந்து ஒரு தகவல் வருது. நிறைய தகவல் வந்திருக்கு. ரைட். அதே மாதிரி விஜய் பார்வதிக்கு ஒரு அப்ரிசியேஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அப்போ இன்றைக்கி சம்பவம் இருக்குது போல இருக்குது. அதனால தான் ஒரு வேளை வந்து ப்ரொமோ லேட் ஆகுதான்னு தெரியல. அதே மாதிரி டபுள் எவிக்ஷன் வந்துச்சுன்னா யார் போவாங்க, யார் போகணும்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.